உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிவண்ணன். இப்போ நம்ம எங்கெங்கே போயிட்டுருக்கோம்? குடிமல்லம் பரசுராமேஸ்வரர் பார்க்க போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து குடிமல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா 122 கிலோமீட்டருங்க. இப்போ நம்ம 112 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 10 கிலோமீட்டர் தாங்க. வீடு பேர் அடையணும், முக்தி அடையணும், பேரானந்தத்தை அடையணுங்கிற தேடுற அத்தனை பேருக்கும் இது ஒரு வரப்பிரசாதங்க. இங்கே வாங்க, இங்கே வந்து இதனுடைய மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறத தேடுங்க. நீங்கள் தேடியும் உங்களுக்கு கிடைக்கலனா நம்ம குருநாதர் சண்முக சுவாமி இருக்கிறாருங்க. அவர் சித்தரவழி தியானம் அது யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருங்க. நீங்கள் மோட்சம் அடைகிறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் அவர் மூலம் நடக்கும். பிறவாதிருத்தல் வேண்டும், பிறந்து விட்டால் மண் மீது இரவாதிருக்க மருந்துண்டு காண். அது என்னவெனில் அரைமார் பொன்னம்பலம் அடிக்கமலம் மறவாதிரு மனமே. இங்க இருக்கிற எல்லா வீட்டு வாசலையும் பார்த்தீங்கன்னா கிருமினி வாசல்னு சொல்லப்படுற மாட்டு சாணத்தை வச்சிருக்காங்க. அட பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப வேற லெவலுங்க. இறைவன் யாரு? அவர் எங்க இருக்காரு? அவர் நல்லவரா கெட்டவரா? நம்மளும் சொல்லியிருக்காங்க அவங்க தூண்லையும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாருன்னு. ஆனா நீங்க அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம ஐயா வணங்குங்க. சித்தர்களை பத்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் மண்டைகளை ஓடிட்டு இருக்குங்க. அப்படி உங்களுக்குள்ள ஓடிச்சா நம்ம பாஷையில சித்திரவதைன்னு சொல்லுவாங்க. ஏன்டா அப்படி சித்திரவதை பண்ற அப்படிம்பாங்க. அப்ப சித்திரங்களை வதை செஞ்சிட்டாங்களா? அதனாலதான் மனிதர்கள் கண்ணில் அவங்க படம் மாட்டுறாங்களா? இப்படி குழப்பங்கள்லாம் எனக்குள்ள இருந்துச்சுங்க. ஆனா அதையும் மீறி நம்மகிட்ட ஒரு சித்தர் இருக்காருங்க. நீங்க சித்திரவதையில் பயணிக்கணுமா? நம்ம ஐயா வணங்குங்க. என்னங்க அப்படியே வெளியே பாருங்களேன், வளமான நெற்பயிருங்க, அதை ஒட்டிய மலை. நம்ம வள்ளலார் பாடியிருப்பாருங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு. நம்ம வள்ளலார் மட்டும் இப்ப பார்த்தாரா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு, எவ்வளவு பசுமையா இருக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம கிட்டத்தட்ட கோயில் பக்கமா வந்துட்டோங்க. வாங்க கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம். கிட்ட வர 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 உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. முன்னாடி வந்துட்டோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. கோபுரம் இல்லாத சின்ன மரத்தை இருக்கிறது. என்னால கோபுரத்தை கட்ட முடியுங்கிறவங்க அரசு அனுமதி பெற்று கோபுரத்தை கட்டலாம். உள்ள போகலாம். இங்கிருந்து பார்க்கறதுக்கு அது வன்னி மரம் மாதிரியே இருக்கு. ஏதோ வேண்டுதலுக்காக கட்டி வச்சிருக்காங்க சிலையில, செய்யலாம். இது எவ்வளவு பழமையானது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தை கட்டி வச்சிருக்காங்க. கோயிலை சுற்றி அப்படின்னா தமிழில் போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே சுற்றி வருவோம். முருகா நான் தான் அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. பூஜை நடந்துட்டு இருக்குங்க. நம்ம சரியான நேரத்துக்கு வந்துட்டோம். வாங்க. ஐயா சண்முக சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷமா இந்த அன்னதானத்தை பண்ணிட்டு வராருங்க. இதுக்கு பெரும் உறுதுணையாக இருக்கிறது யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஏமச்சந்திரன், ராஜாராம், மோகன். அப்புறம் தன்னால் முடிஞ்சது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க.
நம்ம வள்ளலார் ஐயா வந்து யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே அணையா அடுப்பு ஏற்றினார். அவரு போலவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தன்னால் முடிஞ்ச உணவை எல்லாருக்கும் வழங்கலாம். அந்த நோக்கத்தோடு தான் நாங்களும் செயல்பட்டுருக்கோம். எல்லாரும் செயல்படணும். பசி இல்லாமல் எல்லா உயிர்களும் உறங்கணும். எல்லாருக்கும் பொதுவானது எல்லாரும் பதுக்க ஆரம்பிச்சிட்டோம். தன்னால் முடிஞ்சதை கொடுப்போம். என்ன சொல்கிறீங்க? அதுக்காக நம்ம காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு அன்னதானம் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்னதானத்துக்கு தேவையான பிரிஞ்சி, அப்புறம் கொண்டைக்கடலை, தயிர் பச்சடி இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரெடி பண்ணி அன்னதானமும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கே? குடிமல்லம். குடிமல்லம் எங்கே இருக்குது? நம்ம ஆந்திராவில் இருக்குது. சரிங்களா? இந்த குடிமல்லம் சிவன் கோயில் வந்து எத்தனை வருஷம் பழமையான கோயில் என்னென்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? சொல்லுங்கள். 2600 வருஷம் பழமையான கோயில் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இவ்வளோ பழமையான கோயில் கிடையாது. அதுவும் ரொம்ப அற்புதமான கோயில். அதுவும் எப்படி சொல்லணும்னு சொன்னால், நம்ம ஆன்மீகம் மட்டும் இல்லை, நம்ம வந்து மறுபிறவி வேணாம், மறுபிறவி அறுக்கணும் அப்படின்னா இதன் வழியாக தான் நம்ம போயாகணும் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒன்றுங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருமே வழிபட வேண்டிய முக்கியமான கோயில் நம்ம சிவன் கோயிலுங்க, நம்ம குடிமல்லம் சிவன் கோயில். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பரசுராமேஸ்வரர் கோயிலுக்கு தயவு செஞ்சு வந்தீங்கன்னா மறக்காமல் வழிபட்டு போங்க. என்ன இருக்குது ஏது இருக்குன்றது நீங்கள் தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். சரிங்களா? ஏதோ கோயிலுக்கு வரோம், சாமியை கும்பிட்றோம் அப்படின்ட்டு போகாதீங்க. யாருமே நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், நம்முடைய அரசல் பெருமக்களாகட்டும், இது எதனால் கட்டியிருக்காங்க, ஏன் கட்டியிருக்காங்கன்றது வந்து நம்ம தான் தேடி அலசி கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து குருட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் பரசுராமேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா எதனால் கட்டியிருக்காங்க, ஏன் கட்டியிருக்காங்கன்ற முதலோட கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்புங்க. சரிங்களா? எழுப்பிட்டு அதனுடைய பாதையில் பயணிங்க. அதாவது மறுபிறவி அறுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான கோயில் வந்து நம்ம பரசுராமேஸ்வரர் கோயில் தான். அதனால் நீங்கள் வந்து கட்டாயமாக பரசுராமேஸ்வரர் வழிகிட்டு நிம்மதியாக போங்க. இப்படிக்கு எல்லோ ஒயிட் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல், எல்லோ ஒயிட் யூனிவர்ஸ் சினிமா, எல்லோ ஒயிட் யூனிவர்ஸ் மருத்துவம், எல்லோ ஒயிட் யூனிவர்ஸ் கேட்ரிங், எல்லோ ஒயிட் யூனிவர்ஸ் ஆல் இன் ஆல். உங்கள் ஆர் மணிவண்ணன். நன்றி மக்களே.